சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் கனவுல ஏதாவது ஒண்ணு அவங்கள விரட்டிக்கிட்டே இருக்கும். அது ஒரு நாயா இருக்கலாம், பேயா இருக்கலாம், மனிதர்களா இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு காரியம் அவர்களை துரத்திக் கொண்டே இருக்கும். சரி, ஏன் நான் துரத்தப்படுவதாக கனவுல தோணுது? ம். துரத்துவது போன்று ஏதோ பொருள் உங்களை துரத்துவது போன்று அது பஸ்ஸா இருக்கலாம். சில ஒருத்தர் சொன்னாரு, அவர் எப்பவுமே ரோட்ல போவாரு. கார் அவர விரட்டிக்கிட்டே வரும். சில பேருக்கு அது நாயாக இருக்கலாம், அது ஒரு யானையாக இருக்கலாம், ஏதோ ஒரு விலங்கு அவர்களை துரத்தும். சில பேருக்கு மனிதர்கள் துரத்துவார்கள். அப்ப துரத்தப்படுகின்ற கனவு வந்தாலே, நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க அடுத்த நாள். அ என்ன காரியம் நான் முடிவெடுத்த பிறகு செய்யாமல் இருக்கிறேன்? அதே மாரி யார் யாரை சந்திக்காமல் நான் தவிர்த்துக் கொண்டிருக்கிறேன்? சில நேரத்துல கடன் வாங்கியிருப்பீங்க. அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எடுக்க மாட்டீங்க. அவங்க உங்கள பார்க்க வராங்கன்னா, நீங்க டிமிக்கு குடுத்துட்டு எங்கேயாவது ஓடி போயிடுவீங்க. ஆகவே கடன் கொடுக்க முடியல. அப்ப உங்க மனசுகிட்ட சொல்லணும் அத தெளிவாக. அதை தெளிவாக சொல்லாவிட்டால் அது என்ன பண்ணும்? இந்த காரியத்திலிருந்து நீ ஓடுகிறாய். தயவு செய்து ஓடாதே. அந்த காரியத்தை சந்தி. அந்த நபரை சந்தி. நீ எடுத்த முடிவை நிறைவேற்று என்று சொல்லுவதுதான் அந்த கனவுகள்.